அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகும் பலன் என்ன, சாதகமா பாதகமா, மட்டுமில்லாம இந்த வாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ர இயக்கத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. 25ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. தனுசு ராசியில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கொண்டிருக்கும் டிசம்பர் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில வக்ரமாக இருந்த ராசிநாதன் சனி ராசியில் வந்து அமர்கிறாருங்க. லாபாதிபதி குரு 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால தொழில் மற்றும் வணிகத்தில் தடைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. எப்போதும் போலவே இருக்குங்க. பெரிய அளவில் லாபம் வராவிட்டாலும் நஷ்டம் ஏதும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டுதாங்க இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதால வரவேண்டிய கடன்கள் வசூலாகி விடுங்க. அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்குங்க. பணவரவு போதுமான அளவிற்கு இருப்பதால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமோ அல்லது கடனை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு அனுகூலமாக இல்லைங்க. தனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாதுங்க. நிறைவேற்ற இயலாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு பின்பு சிரமப்பட வேண்டி இருக்குங்க. பண வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க. சனி பகவான் ஜென்ம ராசியை அணுகுவதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. செவ்வாய் சிறந்த சுபபலம் பெற்றுள்ளதால நிலம் வீடு சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கைகூட இருக்குதுங்க. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை இறைச்சலையும் கடின உழைப்பையும் குறைத்துக் கொள்வது நல்லது. உறவினர்களுடைய வருகை மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. அஷ்டம ராசியில் கேது இருப்பதாலே கீழே வலிக்கு விழுதல், கைகால்களில் அடிபடுதல் போன்ற சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால இவற்றில் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. நடக்கும்போது எச்சரிக்கை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. கும்பராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் ஜென்ம சனி காலம் என்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதால பண சம்பந்தமான கஷ்டங்களோ அல்லது பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. புதிய வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. ஜென்ம ராசியை நோக்கி சனி பகவான் நெருங்கி வருவதால அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்படக்கூடுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகளில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. சக ஊழியர்கள் மறைமுக தொல்லைகளும் கவலை அளித்து வந்த நிலையில சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனி மற்றும் ராகுவினுடைய நிலை எடுத்துக்காட்டுது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நன்மை இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த
இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலையாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. நிதி நிறுவனங்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. சந்தை நிலவரம் சாதகமாக மாற இருக்குது. உங்களுடைய உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை விஷமென இருங்க. அதனால உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு கிடைப்பது என்பது கடினமான ஒரு விஷயம் தாங்க. நிம்மதி இருக்குங்க. சக கூட்டாளிகளுடன் நிலவிய சமூக உறவு பாதிக்கப்பட்டு வந்த நிலையில அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கி இருப்பவர்களும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது. ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் நின்று போகின நிலை மீண்டும் அந்த பணம் கைக்கு கிடைக்க இருக்குதுங்க. சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர் ஆகியோருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரக நிலைகளை ஓரளவே சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. சிறு சிறு வாய்ப்புகள் அவ்வப்போது கிடைக்குங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள் சங்கீத சபாக்களை நம்பி இருக்க வேண்டியக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த மாதத்தில் பொது படம் எதிலும் முதலீடு செய்ய வேண்டாங்க. கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. நடிகர்கள் நடிகைகள் ஆகியோர் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. வீட்டு வேலையாட்களினாலும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அதன் விளைவுகளை சற்று யோசித்து நிதானித்து பொறுமையுடன் கையாளும் போது உங்களுக்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்று விளங்குவதாக படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நற்குணங்கள் அமைந்துள்ள மாணவர்களுடன் நட்பு ஏற்பட இருக்குது. தேர்வுகள் மிக சரியான பதிலளிக்க உதவியாக நினைவாற்றல் உதவ இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வியை கற்க விருப்பம் இருப்பின் அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே மாதிரி கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 2ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் 8ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய எதிர்மறை கிரக நிலைகள். உங்களுக்கு வேகத்திற்கு அவ்வப்பொழுது சிறு சிறு முட்டுக்கட்டைகள் போடுங்க. கவனம் சிதறாமல் பிரயாணம் செய்தால் இந்த கிரக தடைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாங்க. முன் யோசனை மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வேண்டிக் கொள்ளுங்க. அவருடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு தெளிவான நல்வாழ்க்கையை தரும்.